Nice girl, the beautiful figure, wonderful stature. Wow, wow, wow. தங்கராஜ், சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்க. அதனால தான் உன்னை கொண்டு வந்து எங்கிட்ட விட்டுருக்காரு. அவர் மாமா வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. தேங்க்யூ மிஸ்டர் தங்கராஜ். வந்த 10 பேர்ல நீ ஒரு ஆள் தான் கொடுத்து வச்சேன். ஏன் தெரியுமா? எங்க எல்லாத்த காட்டிலையும் அவளை மொட்டை குண்டியா பார்த்த ஒரே ஆள் நீ தான். யோ யாரியா ஏன் அப்படி அனாவசியமா பேசிக்கிறீங்க? அசிங்கமா? சின்ன பிள்ளைல உன்னை தூக்கி வளர்த்தாள் இல்லையா, அவரை தவிர வேற எவன் உன்னை மொட்டை குண்டியா பார்த்துக்க முடியும்? யோ அது சின்ன குழந்தையில இருக்கும் போதியா. ஆனா இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏய் இப்ப எதுக்கே அந்த ஆளை யாகப்படுத்திக்கிட்டு இருக்க சொல்ற? உன் கண்ணை தொட்டு கும்புறேன் நான். உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, எனக்கு அது கிடைக்கலையே. ஏய் ரைட், ஓகே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இனிமேல் தான் இருக்கணும். எத கையில காப்பு கட்டிட்டு இனிமேல் இருக்கணும்ன்றீங்க? ஏய் கையில தானே கட்டியிருக்கேன், அது வேலை சும்மா தானே கிடக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சும்மா தான் கிடக்குது. சும்மா கிடக்கிறதுக்கு வேலை நீ கொடுக்கணும். ஆமா, இல்லன்னா அது வேலை பார்த்து அப்படியே ஜெயிச்சிரும். வேலை பார்க்காததுக்கு முன்னாடியே பாத்துரும் ஜெயிச்சிரும் சொல்லக்கூடாது. ஆமா, வாய்ப்பு கொடுக்கணும். என்ன தங்கராஜனே? இல்லன்னா இது பேரும் புகழும் வாங்கிரும். என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? பேரும் புகழும் வாங்குனதுதான், சும்மா வாங்காதெல்லாம் கிடையாது. என்ன நான் போறேன் பாத்துக்கிட்டு இருக்கேன். யாரியா ஒரு அளவுதான் மரியாதைல போய் எங்கதானே நில்லு. எங்க குடுத்தேன்னு இருக்கா ஆளு மூஞ்சி மோர கடையும் பாரு. உச்சந்தலையில அடிச்சனா தலை வகுத்துக்குள்ள ஓடி போயிரு. குட்டுத்தேன்னு வச்சுக்க வாய்க்கு வந்துடும். அப்புறம் சும்மா கிடக்குறதும் வாய்க்கு வந்துடும். பாத்துக்க தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்காத. என்ன சவுடால் பண்ற? என்ன நீ ஓவரா சவுடால் பண்ணிட்டு இருக்க? செஞ்சிருவேன், கிழிச்சிருவேன். நீயே சொல்றவார், செஞ்சிருவேன் கிழிச்சிருவேன். அது கிழிஞ்சிரும் தான் பேசாம இருக்கேன். ஏன் இல்லன்னா நீ என்ன பண்ணிருவ? என்ன அரசியல் இதெல்லாம் சகசமப்பா. இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா மனுஷன் வாழ முடியுமா? நம்ம லைஃப்ல எவ்வளவு செருப்படி, எவ்வளவு விளக்க மாத்தடி, எத்தனை பாராட்டுக்கள், எத்தனை புகழ்கள், எவ்வளவு செருப்படிகள். என்ன காட்டுல இந்த கண்ணாடி உனக்கு நல்லா இருக்கு. இருந்துட்டு போகுது, எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கே நல்லா தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கை வச்சுட்ட? எத கை வச்சுட்ட? ஒரு ஆம்பளை கை வச்சுட்டில? ஆமா கை வச்சுட்டில? கை வச்சுட்டில? என்ன கை வச்சுட்டிலடி? கோவப்படியா? கை வச்சுட்டில? நீ கை வச்சுட்ட, நான் எதை வைக்கிறேன்னு பாருப்பா. எங்க நீ வச்சிரு, நல்ல ஆம்பளை நீ வச்சிரு பாப்போம். அசுக்கு ஆசையை பாரு, அதுக்குள்ளேயே வைக்கணுமா? அதுக்கெல்லாம் நீ 40 ஆண்டு காலம் அக்னியில அம்மனை கொண்டியா தவம் பண்ணணும். ஏன் இனிமே முளைக்கிறதுக்கா? முளைக்கிறதுக்கு இல்ல, அப்பதான் அது உனக்கு காட்சி கொடுக்கும். அப்பயாவது தின்னுண்டா காட்சி கொடுக்கணும். வாயை கையை ஒரு ஆம்பளை பையனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நீ எல்லாம் பொம்பளை. யார பார்த்து மரியாதை கொடுக்க? நீ அடிச்ச மாதிரி நானும் உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. எங்க அடிச்சு வேணா பாரு. ஒரு அம்பளை பாரு, ஆம்பளை நெஞ்சில கை வச்சு கொண்டு தள்ளுற நீலாம், நானும் உன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு தள்ளிடுவேன். நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். சொல்ல முடியாது. நானும் தள்ளிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? எனக்கு ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. ஏன் தடுக்குது? காப்பு கட்டி இருக்கணும்னு பேசாம இருக்கேன். இல்ல நானும் நெஞ்ச பிடிச்சி தடவை ரொம்ப நேரம் ஆறாது. ஆனா ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற டீசன்ட். ஆமா, நீ மரியாதை கொடுத்து கிழிச்ச வந்தவன கட்டி பிடிக்கிற. நீ எல்லாம் என்ன மரியாதை கொடுக்குற? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கட்டி பிடிக்கிற. நீ எல்லாம் மனுஷனா? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு வேற எதே திங்கிறியா? ஆமா, நீ என்ன கட்டி பிடிச்ச? நானும் அவனை வந்து கட்டி பிடிச்சேன். என்ன ஓரா பேசியிருக்க? வேணும்னா என்கிட்ட பேசி நீ ஜெயிச்சுடு. நான் அவனை கட்டி பிடிக்கணும் என்னதெல்லாம் வரல. அப்படி லொப்ப பையன் நான் கிடையாது. அப்ப அதோட லொப்ப மோசமான ஆளா? கட்டி பிடிச்சிட்டேன், ஆனா அது உண்மை. அப்புறம் என்ன? அது வேணும்னு நடக்கல, அது யதார்த்தமா நடந்த சமாச்சாரம். அது எப்படி யதார்த்தமா நடந்துச்சு? அது காரணம் யாருன்னு நீ எப்போ விசாரிக்கணும்.
சும்மா விசாரிக்காம பேசக்கூடாது. ஏன் யார் காரணம்? கொலை செய்தவனை காட்டில் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தான் அப்ப தண்டனை. யார் கட்டி பிடிக்க சொன்னது? அவர் கட்டி பிடிக்க சொன்னாரா? இல்ல, இவர் கட்டி பிடிக்க சொன்னாரா? அவரே கட்டி பிடிக்க தெரியாம தான் இருக்காப்ல. இவர் கட்டி பிடிக்க சொன்னாரா? அவர் சொல்லல, காரணம் அவர்தான். அப்பா இன்பச் செல்வம் தான் இதுக்கு காரணம். பாத்தீங்களா, அவர் இல்லைன்னு சொல்றாரா? அவருக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கே தெரியாது? இந்த சீனை கட்டுறது யாரு? அவங்கதான். அப்பா தான் செல்வம் தானே. ஆமா. கயிறை உள்ள ஒரு தொங்க விட்டு விட்டாப்ல, காலை தட்டி விட்டு குப்புற விழுந்து தெரியுங்க. உன்னை வந்து அப்படி பிடிச்சி மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. போ போ ஓயாம உனக்கு அவ்வளவு ஆசை. போ கட்டி பிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு கோவம் வருது இல்ல? வேணா நீ என்ன திருப்பி கட்டி பிடிச்சி. நானும் உன்னைய கட்டி பிடிக்க முடியாதியா, எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? அதை விட உனக்கு பிடிக்கிற வேலை அப்படி நான் கேட்கிறேன். ஆளை பாரு. முதல்ல மரியாதை கொடுக்க பழகி. நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தேவையும் இல்ல. இப்படி வாய் பேசுறீங்க. வாய்க்கு வாய் தான் பேசுவேன். போயிட்டு புதன்கிழமை நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். என்னோட சௌரியம். உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறை குறை குறைன்னு உரைச்சி. நான் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தள்ளி தான் உள்ளவே போவேன். மாமியால போட்டு தள்ளி தான் போவியா? என் குடும்ப குத்து விளக்க குத்துறதுக்கு தான் போறேன். போயாங்கிட்டு உன்னை குத்து விளக்க கூட குத்தத்தான் போறாங்க. முகர கட்டை பாரு. ஆளே மூஞ்சி மூஞ்சி வாய் அடக்கு. நான் வாய் அடக்கணுமா அவசியம் இல்ல. வாய் பதனம் கை பதனம் பிரஜாபதி பதனம்லான்னா ஒரு பொம்பளை இப்படி பேசினா குடும்பத்துக்கு ஆக மாட்டாங்க. குடும்பத்துக்கு ஆகுது ஆள். அது என்னோட சௌரியம். என்னமோ உன் கூட வந்து குடும்பம் நடத்த போற மாதிரி பேசிக்கிருக்க. என்ன புள்ள வளர்த்துருக்கீ இப்படி? என்ன தெரியாம உனக்கு விஷத்தை வச்சு கொள்ள போறேன். செவனே நெறியா மாமா. பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி படுத்திருந்துருக்கலாம். யோ அவருக்கு நான் பிறந்தேன். அவர் எங்க மாமாயா? மாமாவா? அப்பா இல்லையா? ஐயோ ஒரே கன்ஃபியூஷன். அப்பா வேற ஊருக்கு போயிருக்காரு. போயிட்டாரா? சரி போட்டு விடு. உனக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். என்ன? இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை நீ தெரிஞ்சு நடந்துக்க. என்ன கலாச்சாரத்தை தெரிஞ்சு நடந்துக்கணும்? நீ தமிழ்நாட்டு பிள்ளை தானா? நான் தமிழ்நாட்டு பிள்ளை தான். நான் என்ன ஆப்பிரிக்கால இருந்து வந்தேன்? உனக்கு இந்த பண்பாடே தெரியலையே. என்னையா சொல்லிட்டு இருக்க? இந்த நாட்டு பிள்ளையா இருந்தா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கணக்கா பதில் சொல்லணும். நீங்க கேளுங்க. நான் சொல்லலனா மாமா, நான் சொல்லுவேன் மாமா. சரி பாக்குறேன். அந்த புலிமுடியை கேட்க சொல்லுங்க மாமா. புலிமுடியா? பிச்சுரு ராமசாமி தெரியுமா? புலிமுட்டை ராமசாமி தெரியாது. பழைய நடிகர். உனக்கு அப்படி தானே தெரியும். சரி அதை விடு. இப்ப நான் கேட்கற கேட்டா பதில் சொல்லு. அவர் மாதிரி போல வரு. வயசுக்கு வந்துட்டியா? சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளைட்ட போயிட்டு என்ன கேளு? பொம்பளை பிள்ளைட்டு தான் கேட்பாங்க. ஆம்பளை போயிட்டா போய் வயசுக்கு வந்துட்டாங்க கேட்பாங்க. என்ன வந்தா வந்தோம்னு சொல்லு, வரலைன்னா வரலன்னு சொல்லு. போயாங்கிட்ட கூச்சமா இருக்கா? சரி கொஞ்சம் டீசெண்டா மாமா வைக்கவே பட்டேன். கொஞ்சம் டீசெண்டா சொல்லட்டா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இல்லை இங்கிலீஷ் கேட்டா உங்களுக்கு டியூஷன் தான். அதே தமிழ்ல கேட்டேன் வயசுக்கு வந்தியான்னு. வயசுக்கு வந்துருந்தீங்கன்னா உனக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்? வயசுக்கு வந்தோடனே மேட்டரா? வயசுக்கு வந்தோடனே மேட்டர் ஆக முடியாது. அந்த விஷயம்னு அர்த்தம் மேட்டர்னா. வயசுக்கு வந்துருந்தீங்கன்னா உனக்கு குச்சி கட்டியிருப்பாங்களே. கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? ஏதா குச்சியவா? குச்சியை கொண்டு விடுவாங்களா? குடிச்சுக்குள்ள விட்டாங்களான்னு? விட்டாங்க விட்டாங்க. மாமே வீடு வந்து குச்சி கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? என்னது? குடிச்சுக்குள்ள விட்டாங்களா கேட்குறேன். விட்டாங்கல்ல? கவனமாக கேளு. குடிச்சுக்குள்ள விட்டு வந்தா உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்? இப்போ நான் கேட்கறது கரெக்டாக பதில் சொல்லணும். கேளுங்க. நீ வயசுக்கு வந்துட்டா 30 நாளைக்கு உன்னை வீட்டுக்குள்ள வைக்காம தனியா ஊரை விட்டு ஒதுக்கி ஒத்த குடிசை கட்டி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களே, அது ஏன்? அது தீட்டுங்க. என்ன கண்ணி தீட்டுன்னு சொல்லுவாங்க. என்னடி கண்ணி தீட்டு? அப்புறம் நல்லா வந்து ஐயோ கண்ணி தீட்டு பண்ணி தீட்டுணும். தீட்டுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஏங்க வயசுக்கு வந்தா ரொம்ப வருஷம் கழிச்சு சடங்கே நடத்தினாலும் அது தீட்டுன்னு தானே மாமா சொல்லுவாங்க. வைத்தியம். ஆமா, மூட நம்பிக்கை. முதல்ல தெரிஞ்சுக்க. என்ன மூட நம்பிக்கை? வயசுக்கு வந்தா கோயிலுக்குள்ள போக கூடாது தெரியுமா? தலைக்கு தண்ணி ஊற்றினா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவே தப்புங்கிறேன் நான். அதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு இயற்கை. எப்படி வெளிக்கு வந்தா வெளிக்கிறோமோ, ஒண்ணுக்கு வந்தா ஒண்ணுக்கு போறோமோ, அது மட்டும் அதுவும். அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? ஒன்று தெரிஞ்சுக்க. எதுக்காக உங்களுக்கு மாதம் அந்த மாதிரி வீட்டுக்கு பிள்ளைய ஒதுங்குறப்ப உங்களை வீட்டுக்குள்ள புழங்க விடாம தனியா உட்கார வச்சு நாய்க்கு கஞ்சி ஊத்துற மாதிரி தட்டு வச்சு சோறு போடுறோமே. அவ்வளவு கேவலமா போயிட்டோம். நாய்க்கு கஞ்சி ஊத்துற மாதிரி அப்படி போடுறோமே. ஏன்? அது தீட்டுங்கிற காரணம் அல்ல. அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உடல் அசௌகரியமாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை 3 நாளைக்கு 5 நாளைக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓரமாக உட்கார வைக்கிறோமே தவிர தீட்டும் இல்லை, ஒரு மஷ்ரூம் இல்லை. நான் சொல்றேன், தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? யாருங்க? நீ சடங்கான உடனே உன்னை கட்டிக்கு போறான்ல மாப்பிள்ளை, அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் தீட்டு. அவருக்கு சொன்ன வார்த்தை? அவர் எங்க வயசுக்கு வந்தாரு? அவருக்கு சொன்ன அது எதுக்குன்னு கேளு. எதுக்குங்க? டேய் மாப்பிள்ளை, உன் மாமன் மக சடங்காயிட்டா, தீட்டு. எதை? உன் மாம மடங்கு சடங்காயிட்டாடா, தீட்டுறா, உன் புத்தி தீட்டு. இன்னி அவளை எப்படி கல்யாணம் பண்ணி காலம் தள்ளணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி மிச்சம் பண்ணணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற புத்தியை தீட்டுறா அப்படின்னு அவனை தீட்ட சொன்னது நீங்க தீட்டுன்னு நினைக்கிறீங்க.
நான் கேட்குறேன், ஆ. செத்த வீட்டுக்கு நெத்தியில விபூதி வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்றான்ல. ஆமா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தீட்டு. என்னடி உங்க தீட்டு? செத்த வீட்டுக்கு விபூதி வச்சு போனா தீட்டா? சரி, செத்த பணத்துக்கு இத்தனை பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களா? அப்புறம் அது அவங்க தெய்வத்தோட சமம், அதனால அது தீட்டு இல்ல. தெய்வம் மாதிரி அவங்க. செத்தவர் தெய்வமா? அவருக்கு பட்டை அடிக்கலாமா? அப்ப தெய்வம் இருக்க வீடு சாமி வீடு தானே? ஆமா. அங்கேயே விபூதி வச்சுட்டு போகக்கூடாது? என்னங்கடா உங்க அக்கிரமா? தெரிஞ்சுக்க. அது ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா? தீட்டுங்கிறதுக்காக அல்ல. போறது துக்க காரியம். அங்க போகும்போது சீவி சிங்க அரைச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரிச்சுட்டு போனோம்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தெரியுங்கிறதுக்காக, சோகத்தை முகத்துல காட்டணுங்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் அழைச்சிட்டு போனேன். வேற ஒரு கழுதியும் இல்லை. இப்ப தெரிஞ்சுக்க. உள்ள ஒன்று உட்கார வச்சாங்க இல்ல குடிசையில? ஆமா. ஜாமான் போட்டாங்களா? என்ன ஜாமான போட்டாங்களாவா? அட பைத்தியம், குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவாங்க தெரியுமா? 3 ஜாமானா என்ன தெரியாதா? என்ன? ஒரு உலக்க. ஆமாங்க, உலக்க போட்டாங்க. விளக்கமாறு. விளக்கமாறும் போட்டாங்க. கருக்கருவா போட்டாங்க. போட்டாங்களா? போட்டாங்க. இந்த ஜாமான் ஏன் போடுறேன்? அது வந்து இந்த உலக்கையை தாண்டி போகும்போதெல்லாம் பேய் பிசாசு எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கருக்கருவாலாம் எடுத்து கையில கொடுப்பாங்க. அது என்னடா, அது வயசுக்கு வந்த பிள்ளைய மட்டும் பேய் பிசாசு தேடி போய் பிடிக்குமா? என்ன புரியுது? பேய்க்கு கூட உங்களை பிடிக்கல. அப்படி பைத்தியா? பேய் பிடிக்குங்கிறதுக்காக அல்லது. பேய் உலக்கையை கண்டு பயந்துக்கிட்டா ஓடி இருக்குல்ல, உலக்கையில அடிக்கடி வாங்கியிருக்காங்க. இரும்பெல்லாம் கிட்ட வராதுல்ல. பேய்க்கு காக்கா வளப்பா? என்ன கிடையாது அது அல்ல. இன்னைக்கு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்க. என்ன அந்த உலக்கை ஏன் போடுறதுன்னா? ஏன் உலக்கையை போடுறது? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் போகணும். அப்படி தாண்டும் போது அப்படியே நிக்கணும். நின்றுட்டு கீழே குனிஞ்சு பார்க்கணும். என்னது? 2 காலுக்கு நடுவு உலக்கை கிடக்கும். அப்ப அந்த உலக்கையை பார்த்தோன்னு உன் மனசுக்குள்ள நினைக்கணும், ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். இனி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்பிடிக்கணும், நெல் குத்தணும், இப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு காட்டத்தான் அந்த உலக்க. ஏங்க உலக்க எங்கிட்டு கிடக்கும்? நடுவு காலுக்கு நடுவில் கிடக்கும். 2 காலுக்கு நடுவில் கிடக்கும். ஆமாம். அந்த விளக்கு சும்மா கிடக்கக்கூடாது. விளக்கு வேலை கொடுக்கணும். உலக்கைக்கு வேலை கொடுக்கணும். விளக்க மாதிரி ஏன் போடுறான்னு சொல்லு. ஏன் தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். சொல்லட்டா? சொல்லுங்க. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த உலக்கைக்கு விளக்கமாறு ஓடுறது. ஏங்க நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? பக்கத்துல கருக்கருவா போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உலக்க மட்டும் சின்னதா இருந்துச்சு, போட்ட வேண்டியதான். அது அதுக்கல்ல. அப்புறம் இதுவும் அதுக்கல்ல. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடணும்னு நினைச்சின்னா உன் புருஷன் உன்னைய கருக்கருவால குறைன்னு அறுத்து போடு அண்டின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கருக்கருவா. தெரிஞ்சுக்க. உலக்கையை குறை சொல்லக்கூடாது. உலக்கையை குறை சொல்லக்கூடாது. உலக்கையை வேலை பார்க்கறது. அது தேய்மானம் ஆகத்தான் செய்யும். உரல் சும்மா கிடக்கிறது, அது வாடி பேசாம தான் கிடக்கும். அது தேய்மானம் ஆகும். அப்புறம் 3 கழுதான் செய்யும். கழுச்சுன்னா தூக்கி போட்டுருவியா? அதுக்குன்னு வேற உலக்க வாங்கி குத்தலாம்ல. தவறு செய்யக்கூடாது. அது ஏன் செய்யக்கூடாது? இவ்வளவு காலம் குத்துனதுன்னு அந்த உலக்கை எடுத்து பரனில் வச்சு கும்பிட்டுக்கிறோம். இனிமே அதை கும்பிடுக்க தான் வேணும், இல்லைன்னா அந்த சூடத்தை யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சின்ன பிள்ளை தானமா. யோ எடியா கையா. ஆமா, ஒரு உலக்கையை பத்தி பேசுறான். போய் அங்கிட்டு என்ன தொட்டா ரொம்ப அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னா பேசாம தான் இருந்தேன். என்னைக்கியா? அன்னைக்கு போன வருஷம் ஒரு 3ஆம் தேதி. ஏய் அந்த கிழவிய நீ தானே அந்த வேலை பார்த்தது? என் கூட வந்த கிழவிய கூட நீ சும்மா விடலையா? அந்த கிழவின்னு சொன்னுச்சு. கிழவியாது அப்புறம் என்ன கிழவிக்கு ஓம் சால் எடுத்து மேலே அது குளிருதுன்னு சொன்னிச்சு. மார்கழி மாதம் ஆனால் போத்தி விட்டேன். அதுக்காண்டி அதை போய் சுரண்டி இருக்கேன். அது ஓம் வளர்த்துதான் இருந்துச்சு, நமக்கு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. நீ நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற. அந்த கிழவிக்கு உன்னை பிடிக்கவே இல்லைங்குதே. அந்த பையன் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லுதே. அது உன்னைய மாதிரி தூங்கி இருந்துச்சுன்னா நான் போயாங்கிட்டு. ஏய் உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. மிருதம் கட்டியாரு. சமாதானமா போ. என்ன சமாதானம்? உலகத்திலேயே பெண்களுக்கு அதிகமா மதிப்பு கொடுக்கறவன் நான். எப்படி சொல்ற? ஒரு ஆணின் தயவு பெண்ணுக்கு வேணும், பெண்ணோட தயவு ஆணுக்கு வேணும். இன்னொன்னு, இந்த உலகத்துல சமத்துவம்னு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறவன் நான் ஒரு ஆள் தான். சமத்துவம்னா என்ன தெரியுமா? என்னங்க? இன்னைக்கு சமத்துவபுரம் ஒண்ணு கட்டியிருக்கேன். ஆனா சமத்துவபுரத்துல சமத்துவமாவா இருக்கு? ஏங்க இல்ல, தனியா குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் வச்சுவிட்டு அது சமத்துவம் வர முடியாது. எல்லாரும் இருக்கணும், அதுதான் சமத்துவம். என்னை பொறுத்தவரை ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மாடி வீட்டுக்காரன் கூரை வீட்டுக்காரன், எல்லாரும் சமம் நினைச்சு சமத்துவமா இருக்கணும். எதுக்காக ஒரு மனுஷனை பார்த்துன்னு கையெடுத்து கும்பிடுறோம் தெரியுமா? ஏங்க வணக்கம்னு சொல்றமே, அவங்க மேல உள்ள ஒரு மரியாதை. பைத்தியம், இந்த வணக்கம் தான் சமத்துவம். எப்படி தெரியுமா? 2 கை இருக்கணும். 2 கை.
இது என்ன கை? இது வலது கை. சோறு திங்கிறது. ஆமா, இது சோறு திங்கிற கை. இது இடது கை. என்ன செய்ய? கழுவுற கை. இது கழுவுறது, இது சாப்பிட்றது. ரெண்டையும் ஒன்று சேர்த்து வாங்கணும் கும்பிட்றோம் பாரு. இதுதான் சமத்துவம். இது ரெண்டையும் எவன் ஒருத்தன் மனுஷன் சமம்னு நினைக்கிறானோ அவன் தான் சமத்துவமாக வாழ முடியும். நான் உன்னோட சமத்துவமாக புழங்கணும்னு நினைக்கிறேன். ஓ, அந்த சமத்துவம் வேற, இந்த சமத்துவம் வேற. நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழைய வர பக்கறீங்க. மாம்பழமா? மாம்பழம். அதுதான் பெட்டிக்கார உன்னை பேரை சொன்னே. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா, உன் மனசுக்குள்ளே என்னம்மா? அவரை நான் ஒன் சைடா லவ் பண்றேன். அவரை மறந்துட்டே திரியிறாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏங்க ஒன் சைடு தானே அவருக்கு, பாக்கி ஒன் சைடு எனக்கு இருக்குல்ல. நமக்கு ஒரு சைடு இருந்தா போதும். உன்னை நான் விரும்பல போ. கமான். சக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். சக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். எல்லோரும் வாங்கும் பழம். ஏழைக்கு பிறந்த பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து வந்தது அம்மா பேச்சு பாத்தியா? கைக்கு அடக்கம்மா, மாம்பழம். இதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். ஏங்க? எத்தனையோ பேத்துக்கிட்ட மாம்பழத்தை பாத்தியா? எடுத்து பார்த்த சைஸ்லயே இந்த மாதிரி பாத்தியான்னு கேட்டியே. சங்கரன் சத்தியமா நான் பார்த்த எத்தனையோ மாம்பழங்கள்ல இந்த மாம்பழம் என் மனசுக்கு பிடிச்சது எந்த பழமும் கிடையாது. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்ன சாரி? மாம்பழத்தை பலசாதி மாம்பழம் இருக்கு. என்னென்ன இருக்கு தெரியுமா? என்னென்ன இருக்கு? மல்கோவா, மல்கோவா, புதாத்தா, புதாத்தா, கல்லாமணி, கல்லாமணி, பலாமணி, நீலா, காசாலட்டு, ஒட்டுக்காய், மஞ்சளத்திக்காய், இவ்வளவு இருக்கு. இதுல இது என்ன மாம்பழம்? மல்கோவா. வாவ், இந்த கலருக்கே சாப்பிடணும்னு தோணும். இங்க இருங்க, பழத்தை உள்ள வச்சிருக்கீங்க. நீங்க என்ன வெளியில பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உள்ள வச்சிருக்கீங்க, அது வெளியே தவிட்டு வருது பாருங்களேன். மாம்பழம் பூரா கூடையில இருந்து உருண்டு வருது இந்த பக்கம். உருண்டு வரும். ஆனா இந்த மாம்பழம் இவ்வளவு ஷைனிங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. நல்லா தொடச்சி வச்சிருக்கீங்க. இங்க இருங்க. சரி சரி சரி, அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா முகப்பு காய் நல்லா இருந்தா தான் எல்லா பழமும் விற்க. நீங்க ரொம்ப பேசாதீங்க. என்னமோ வாங்கி சாப்பிட போற மாதிரியே பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் பழத்தை சாப்பிட தெரியுமா? சாப்பிட தெரியுமாவா? ஆமா. இங்க இருக்க பிள்ளைகிட்ட கேட்டு பாரு, யாருக்காவது மாம்பழம் சாப்பிட தெரியும்? ஏன் யாருக்கு சாப்பிட தெரியும்? எல்லாருமே நல்லா சாப்பிடுவீங்களா மாம்பழம்? யோ, இந்த நேரத்துல தான் நீ டீ குடிப்ப மாம்பழத்தை பத்தி பேசும்போது. ஆமா. தங்கராஜே, நீ மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவ? வெரி குட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டை பாரு. ரவிராஜ், நீங்க? நான் கடிச்சு சாப்பிடுவேன். கடிச்சு பாவம் கிட்ட போயிட்டு வந்துருவாப்ல. நீங்க இந்த கத்தி எடுத்து பொளந்துருவியா? அவன் வயசுக்கு கத்தி எடுத்து புழக்கத்தான் முடியும். மாம்பழத்தை கத்தி எடுத்து புலந்தா நல்லா இருக்கு. ஏங்க அவரை கேட்கல? அண்ணா நீ எப்படி சாப்பிடுவ? கீத்து போட்டு சாப்பிடாராம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செமிக்கணும்ல. 4 கீத்தா போட்டு ஒன்னொன்னா சாப்பிட. அப்படி சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தை அறுக்கவே கூடாது. ஏங்க மாம்பழத்தை அறுக்காம முழுங்கவா முடியும்? மாம்பழத்தை வச்சு சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானே இருக்கேன். அந்த ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாருங்க. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். இந்த ஜென்ம சாபல் அடையட்டும். மாம்பழத்தை கையில் எடுத்து லேசா ஒரு நசுக்கு நசுக்கணும். சும்மா இருங்க. அவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. குறுகுறுன்னு பார்த்தா குறு பார்த்தால் கோடி நன்மை, குறுகுறுன்னு பார்த்தா பல கோடி நன்மை கிடைக்கும். லேசா நசுக்கிட்டு காயா பழமான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்படியே அப்படியே பம்ப் பண்ணிட்டு என்ன காத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே உள்ளங்கையை வச்சு அப்படியே அத. ஹலோ, மாம்பழத்தை கிடைச்சோன்னா மாமரத்தை தூர காமிச்சுக்கிட்டு உங்களை யாருங்க அதை பார்க்க சொன்னது? ஆனா இந்த மரம் தூர் வரைக்கும் வலுவலுன்னு இருக்குடா சண்டா. இங்க இருங்க தங்கராஜே, நீ கொடுத்து வச்சா தங்கராஜ். யோ ஆவுன்னா அவர்கிட்ட கண்டா இருக்கும் போதே பாத்துருக்க வரலையே. இங்க இருங்க. சரி சரி பரவாயில்ல. யோ நீ பச்சை பிள்ளைய ரேப் பண்ண மாதிரி செவனே நீரியா? ஏய் உன்னை புடிச்சு கொடுக்க போறேன் பாரு. புடிச்சு கொடு. பாட்டல்லையா சொம்பலையா? சரி, நல்ல கதை 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 நான் அமர்த்தி விட்டு எங்க மாமா நான் நேரடியா கூட கொடுப்பேன். நான் மட்டும்தான். போய் அங்கிட்டு நீ மாம்பழத்தை பத்தி பேசி அனாவசியமா பேசாம. நுனியில சின்ன கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். யோ அப்படியே மாம்பழம் சிலை சாப்பிட்ட மாதிரி குலக் குலக்குன்னு போகும். கொட்டை வாய்க்குள்ள போயிடாமையா? நீ தான் கையை வச்சு தடுத்துக்கிறணும். நான் பொறுப்பா அதுக்கு? அதுதான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணும். ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏங்க பழத்தை அப்புறம் என்ன பண்றது? மாம்பழம் வைக்க வந்த உம்மா அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. உம்மா பத்தி நான் பேசுவேனா? அது எனக்கு மாமியா. அப்ப அவனுக்கு யாரு? யாருக்கு? அவன் என் தம்பி. யோ அவன் எப்படிங்க உங்களுக்கு தம்பி ஆகும்? உங்களுக்கு மருமையில வேணும். காலையில மாப்பிள்ள, இப்ப தம்பி.
தயவு செய்து அதை கழட்டுறியா? யாங்க இல்லை இப்போத்தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்த மாதிரியே தெரியுது. நீங்க போடுங்க தம்பி, நல்லா இருக்கும். ஆஹா ரெடி. எவ்வாதே 100 தரம் சொல்லியிருக்கேன். என்ன பிள்ளை அழுத்திருக்கியா? சரிங்க, தெரியாம நீங்க அங்க போய் ஆடிக்கிட்டு. எப்படி போற ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு இறங்க போகுது. ராக்கெட் இறங்க போதா? ஐயோ தெரியாம பண்ணிட்டேங்க. ராக்கெட்டே இறங்க எங்க ராக்கெட் வாயில இறங்குது. அந்த காண்டி காட்சி போடாம என்ன நினைக்கிறீங்க உன் மனசுல? யாரை பார்த்து என்ன சொல்ற? எனக்கு குத்த தெரியலையா? உனக்கு தான் குத்த தெரியல. பெரிய ஜிவாஜி கணேசன் வா. ஹலோ தெரியும், நான் அந்த மைக்கில் பேச போறேன். வாயில வெடி வச்சிருக்கேன் போய். கிச்சி கிச்சி காட்டி பாதி வேலைக்கே ஓட்டியாச்சு போய். எக்ஸ்கியூஸ் மீ. இது வேற புத்தி புருமோன்னு பயந்துக்கிட்டே நிற்க வேண்டியதா இருக்கு. என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. நானும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், கேளுங்க. ஓப்பனா என்னது? ஓப்பனா பேசுறது நல்லது. ஏன்னா மூடி மூடி வச்சு பேசக்கூடாது. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. யாரை பார்த்து என்னையா வார்த்தை கேட்குறா? என்னை பார்த்தா உனக்கு என்ன டேமேஜ் ஆன பீஸ் மாதிரி இருக்கா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? டன் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். பதட்டத்தில் டேமேஜ் ஆயிடுச்சு. சிப்ப பூட்டாம நிக்கிறீங்க. ஏங்க அந்த பக்கத்து போட்டலாங்க. சைடு ஜிப்பா அது திறந்திருந்தாண்ணே மூடி இருந்தாண்ணே. வேலைக்காரன் ஜாமான் வெளியே கிடந்தாண்ணே உள்ள கிடந்தா. ஆமா அது வேலைக்கார ஜாமான் வேற பேர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலைல? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? சரி எனக்கும் பிடிச்சிருக்கு. பண்ணி தொலைகிறேன். பண்ணுங்க, காதல பண்ணுங்க. ஏய் என்ன நம்ம கத்திரிக்காய் வாங்கம்மா? சரி சரி 5 ரூபா பரவாயில்ல, 6 கிலோ போடு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல் பண்ணி சொல்லு. அது எப்படி? ஐ லவ் யூ. லவ் லவ் எனக்கு நாய் உழைச்ச மாதிரி எப்படி இருந்தாலும் சரி. சரிங்க நான் பண்ணியே தருவேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? சும்மா கேளுங்க. கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க? இல்லை நீ என்ன கேட்டாலும் நீங்கள் கேட்டால் மட்டும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். முதல்ல ஆரம்பத்தில் வந்து என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன லோனை பற்றி? ஆமாம் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதா? எனக்கு தேவைப்படுது. என்னவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எதுக்கு உங்களுக்கு லோனு? நானே ஃபைனான்சர், உங்களை ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன். அப்படிங்களா? சரி 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 சரி. பழைய வண்டியாக ஓட்டி இப்போ தான் புது வண்டி ஓட்டுறதுக்கு எடுத்துருக்கு. அப்படிங்களா? சரி சரி. லோனை கட்டலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் பொண்டாட்டி கட்டவே லோனை கட்டலாம், பொண்டாட்டி தூக்கிட்டு போகும்ல. அதே மாதிரி நான் லோன் வாங்கிட்டு கட்டலைன்னா புருஷனை தூக்கிட்டு போயிருவீங்க. இன்னொரு வண்டி வாங்கலாமா? நீ இன்னொரு புருஷன் இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கிறதுக்காகத்தான் மகளிருக்கு மட்டும் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. நீங்கள் லோன் வாங்கினா போதும், கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கமே கட்டிக்கிறேன். என்ன இருக்கு
என்னைய கழட்டி விட்டு இன்னொரு பார்க்கலாம் பார்க்குறேன். ஏங்க நீங்க வண்டி புது வண்டி எடுக்கிறீங்க, நான் எடுக்கக்கூடாதா? நான் ஃபைனான்ஸை மூடிட்டேன்டி, போதுமா? சந்தோஷம் தானே? இனிமேல் அதை எடுக்கலை, போதுமா? உன்னை நான் மனசார விரும்புகிறேன். இனிமேல் எந்த காலத்துலையும் வேற லோன் எடுக்கிறதா முடிவில்லை. இந்த ஒரே வண்டி தான் உங்களுக்கு, இதே ஒரே டிரைவர் தான். இந்த வண்டியை வேற எந்த டிரைவர் ஓட்டக்கூடாது. ஏங்க? ஓட்டினா வண்டியும் பொண்டாட்டியும் ஒன்று எப்படி ஒரு கைப்பட வச்சுக்கிறணும். மற்ற ஆள்கிட்ட கொடுத்தோம்னா போட்டு உலட்டிடுவாங்க வண்டியை, தப்பா போ. அதனால நம்ம கைப்பக்கமும் வச்சுக்கலாம். நல்லா உலட்டுவாங்களா? அதே வண்டியை உலட்டிடுவாங்களான்னு கேட்டேன். உலட்டு வாங்கி வண்டியை உலட்டு போட்டு உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு சொல்லட்டா? எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமாட்ட கேட்டுங்க. வவா வஞ்சி இளமானை வந்தால் என்னை தரு